சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றா. அடிக்கிற அடி தெரியுவா, இவனோட தலைமை தெரியக்கூடாது. இவன் தான் கண்ணனா. இருவர்களும் பார்ப்பதற்கு முட்டாள் குணம் காட்டிய திரிகின்ற மிருகத்தை போல் முதல் கிடைத்தவர்கள், அரக்க குலத்திலே பிறந்தவர்கள். நாங்க முட்டாள், நீ அறிவாளி அப்படி சொல்லவில்லை. அரக்க குலத்தில் பிறந்தவர்கள். அப்பேற்பட்ட நீங்க என்ன தேடி வந்திருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்க யாரு என்று நான் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நான் எவ்வளவு இருவரும் உங்களை சிறவடிக்க வந்திருக்கின்றோம். தஞ்சம் சரணாகதியான பாயாத்தியா விழுந்தா உண்மை அடி உதை இல்லாமல் கூட்டிட்டு போவேன். எவ்வளவு ஒரு மரியாதையா பேசிருக்கிற. வீட்டுல ஒரு ஆம்பளைக்கு பேசும்போது பொம்பளைக்கு பேசலாமா? பேசக்கூடாது. நீ ஒரு வாரம் நான் கவனிக்கிறேன். மண்ட கொலி தெரிய மதம் கொண்ட நாய்களே, உலகத்தை அழிந்து நாராயணன் தெரியாமல் என்னிடத்திலே வந்து அடே என்கிறாய், வாடா என்கிறாய், போடா என்கிறாய். அசுராயை அழிக்க முதல் காரணமே நீ தாண்டா. நீ இருக்கணும், நாங்க இருக்கணும். உன் உடம்பிலே பேய் இருக்கும் போதே கை வைக்கிறாங்க. என்னிடத்தில் வந்து மோதுவார்கள். உனக்கு அதிகாலை உன்னிடத்திலே மோத உனக்கு உடம்பு இல்ல, உனக்கு தகுந்த ஞானம் சொல்றேன். எனக்கே தாங்க மாட்டான்டா. நான் வாட்டக்கார தானே கேட்டேன். பொறுமை கொஞ்சம் 9 மணிக்கு 8 மணிக்கே வந்தவங்க எங்கடா போனேன். இப்படி வேணாம், நீ போய் ஏத்தி விடு. உங்களைத்தான் கூப்பிடுறாங்க, போங்க. என்னப்பா செய்யணும்? என்னடா என்னமா எதுக்குறானே அடிக்கிறானே? அங்க போ. என்னடா அடிக்கிறேன்? இதுக்குதான் நீங்க எப்படி சொல்லுங்க அப்படி கேக்குறேன். எப்படி நீங்களே வச்சுக்கா அப்படியே நல்லா தள்ளி விட்டுறீங்க. நாங்க வந்துருவோம். வாடா அப்படி ஒவ்வொன்னா எல்லாம் நீ வச்சுக்கலாம். என்ன அர்த்தம்? அப்ப உங்களை பார்த்தா சொல்றான். நீங்க அது அடி வலிக்கிறாடி வீட்டுல சாக்கல. இது எடுத்துக்கிறா. இது அதவன் நல்லா இருக்குடா. அதுலயே இருக்குடா. போடா என்னடா மொத்தமா வாடா போடாங்கிற அவன் தான் சொன்னேன். ஏண்டா என்ன வேணும்? இந்த சங்குதுவாரை யாருக்கு சொந்தம்? உனக்கே சொந்தம். நாலு நகரம் உப்பிச்சிட்டு ஓடுறேன். எங்களுக்கே சொந்தம். அடிமை. உன் மனைவி எங்கடா? அவன் ஏமாட்டாடிடா.
என்னடா இப்ப நிமித்திக்கிட்டு நடக்கிறாங்க பாடிங்க என்ன வாடி போடுகிறீங்க? உன் கலவன ஆவட்டையும் பெருமானிகளுக்கு அடிமையாகி விட்டான். எங்கடா தோத்து விட்டான்? எங்க தடத்துல போற தெல்லவேரிகளா வாடி போடுகிறது கொண்டாட்டி நம்ம விட்டு போறோம். வந்துட்டு கம்பெனி போயிடலாம். தலைவேறிக்கிறான் அறுத்து போன அரை மடைச்சிட்டு வாங்க மாட்டானா எல்லாம் தலைவேறிக்கிறான். நல்ல புருஷன் கட்டியிருந்தா பரவாயில்ல, இப்பேற்பட்ட புருஷன் கட்டினா கண்ட கட்ட நாய்கிட்ட இப்படித்தான் கேளுவாங்க. வந்து தொலைடி பெருசனாரோட சந்தையில கண்டாரு கதையா அப்படித்தான் இருக்கும் பொழப்பு. தம்பி எறும்பி மாடி ஓடிடலாம். உன்னை கட்டினான்னு போய் மேட்டூர் 16ல விழுந்துருப்பாய். விழுந்துருந்தேன் இங்க 16 எதுக்கு போற அவசியம் எங்க கொடுக்குது அங்கவா எங்க 16 எதுக்கு போற பாவம் நாங்கள் உங்களுக்கு அடிமை. அப்படியா அந்த வேலை புண்ணுதான் காவல் ஏதோ ஏதோ பேசுறோம் அவன் வந்து எல்லையும் பேசுறான். அங்க போய் இருவரும் எங்களுக்கு அடிமை. எங்கள் பின்புல வந்து என் தாயாவுடைய கரிகாலியை பாதத்தில் விழுந்தா. நானும் அடிமையா? ஒண்ணும் இல்லடா அவங்க பல்லகாதி நீங்க அடிக்கிறது சரியில்லை. அப்படியா? ஆம்பளையா இருந்தா இதுல இது முளைச்சிருந்தா, முகத்துல மீச முளைச்சிருந்தா அடி பாக்கலாம். அண்ணா தம்பி உண்மையாலுமே நீங்களே கேளுங்க நாயத்தை, நீங்க அடிச்சாடி வலிச்சிருந்தா அடிடா சாமி கத்தி இருக்கணும்ல. என் முன்னாடி பாரு சிரிச்சுட்டு இருக்கிறான், பாவம் பொக்குன்னு பாக்குறான். செஞ்சே உங்களெல்லாம் கொள்றதுதான் வேலை இந்த ஆளுக்கு. வாங்கி தரேன். ஒரு ரெட்டியாவது வச்சுக்கணும். எங்க பிள்ளைமார வந்தா அடி வரல வாங்கலாம். இருக்கிறாரே யார்? பரம கடவுள் அவரை பிடிக்கணும். புறப்படு. புலித்தோர் ஆசனத்திலே அமர்ந்திருக்கின்றார் பரமேஸ்வரன். எங்கள் பாட்டே விழுந்து தந்தது சராகதி என்று எங்கள் பின்பர் வந்த அடிவதையெல்லாம் அழைத்து போகவும் இல்ல. நீ இன்னைக்கு நீ தப்புறதில்ல. விட்டல் பூச்சிகள் வந்திருக்குது. தம்பி நீங்க யாரு உங்களை பார்த்தால் மூர்க்கேதனம் முட்டாள் குணம் மறுபடியும் முட்டாளுங்கிறாரு. அதனால புத்தி. அதனால உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேட்ட வரங்கள் தருவேன். கேட்ட வரங்கள் தருவேன். கேட்டை வரங்கள் தந்தை பார்த்தேன் தருவேன். கேட்டை வரங்கள் தந்தை பார்த்தேன் தாரேன். உனக்கு என்ன வர வேண்டும்? தங்களுக்கு என்ன வர வேண்டும்?
வேண்டுமோ கேளுங்கள், நன்றாக கொடுக்கிறேன். பரமேஸ்வரா, உன்னிடத்தே வரம்பெற நான் வரவில்லை. உன்னை சிறபடிக்க வந்து காளியாதேவி என்றெடுத்த அனலாசுரன் இருவரும் உன்னை சிறபடித்து தாயாவினை காளியாதேவி வாழத்தை ஓடி போன இருவரும் வந்துகிறோம். காளியாதேவிக்கும் உனக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு என் தாயை இடமாத்து விட்டு ஓராண்டு பிரிந்து செல்ல சாபத்தை கொடுத்தவனே தானே. சாச்சா நாளையது எங்களுக்குள்ள வாக்குவாதம் சாபத்தை கொடுத்தை எங்களை உருவாக்கினவர் சக்தி. அந்த சத்தினுடைய காலே விழுந்து தஞ்சம் சுரணாதி நான் செய்தது தவறு மன்னிப்பு கேள். உன்னை உயிரோடு விடுறோம். ஏண்டா சிங்கத்தின் குகை, நீங்க சித்து எறும்பு. ஓஹோ, உலகத்தில் கட்டி காக்கும் பரபொருள் தெரியாம விளையாடுறீங்க. வரமாட்டேன். ஏய், அதாவது போய் பொழைச்சிக்காது. அப்படியா? ஏன்னா கத்தியாடி சமரமா செய்யுங்களோடு உன்னிடத்தியா ஜெயமர கட்டால் உங்களுக்கு அடிமை. அப்படியா? இடத்தியா சோட்டி விட்டா நீ எனக்கு அடிமை. அடிக்கிற அடிக்கலாம் வாழ்ந்து போட்டு சண்டைக்கு போய் சாது பறிப்பு உட்கார்ந்தா என்ன வேணும்? நீ சக்தி உமையாளுக்கு இனிமேல் நீ அடிமை. கவலைப்படாம எங்க கூப்பிடுறேன்னா கைமணியை போடுவோம். கை பிடிச்சில கை பிடிச்சி அது பிடிச்சு விடு. புறப்படுறா. படைக்கிறானே பிரமா அழகா படைப்பது நம்மளோ அசுராதி எல்லாம் அசியமா படைப்பது அவங்கள சிறப்படிக்கணும். அப்போ வர கூப்பிடுவா அனுமதி இன்றி யாரும் அசுரர்கள் வந்திருக்கிறார்களே. சிறப்படிக்குமே காளியாதே பெற்றெடுத்து அனலாசுரன் இருவர் சிறப்படிக்கு வந்திருக்கிறோம். நிலத்திலே சமரபார் செய்தா சமரபார் செய்ய வெற்றி விட்டா உனக்கு அதாவது உனக்கு நாங்க அடிமை. இல்லையென்றால் நீ எனக்கு அடிமை. நீ யாராடா? கேடுகட்ட அசுராதிகளே, பல கனவு கண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு பொழுதும் பலிக்காது. எல்லா தேவன் அதாவது உலக மாநிலே படைக்கக்கூடியவன் நான். அப்படி இருக்கும்போது என்னையே சிறைபிடிக்க வந்திருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா திரும்பி போயிருங்க. கெடவனே கெடாது என்ன இன்னும் கட்டுற பந்தி என்ன கட்டுறோம். அதனால தேவர்மா என்ன எங்களோடு வீணாக சமர்ப்போர் செய்து எங்களை வெற்றி பெற்று விட்டால் உனக்கு நாங்கள் அடிமை. இல்லை தோற்று விட்டால் எனக்கு நீங்க அடிமை. கிருஷ்ணன் நீங்க அன்னைக்கு போன நான் போறேன். அடிச்சு பிடிச்சு மடிக்கிறேன். அடி ஒண்ணு இடி மாறிலவா என்னப்பா ஒரு அட்டில 1000 அடி கொடுத்த மாதிரி இருக்கும். சொல்றேன் என் பின்புறம் வந்தா 2 அடி இல்ல. அப்படியே சொன்னேன் எவ்வளவு பறிச்சாலும் சொல்ல பாடி சொன்னதான். எட்டு பறிச்சா வா போடா போடா புறப்படுங்க புறப்படு வா போடா. ஐயோ வாச போடி ஐயோ நீ செய்வது உனக்கே நியாயம் தானா இது? ஏன் என்னாச்சு மகனே பிரம்மா மைத்துரா? ஆமா உங்களுக்கு இதே கதியா?
எல்லாம் உன்னால வர்றதுதான். இரு ஒரு நிமிஷம் இரு. என் கணவரை பகை தீர்க்க வேண்டி நான் தான் 2 சூரரை பிறக்க வைத்தேன். கணவனை பக்கத்து இருக்கலாம், எங்களை எதுக்காக இப்படி அடிச்சு சித்திரவதை பண்றேன்? கணவனுக்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் வந்தது. சரி. நான் தான் பெரியது நீ தான் பெரியதுன்னு சொல்லி பேசிக்கிட்டோம். சரி. இத்தனை தேவர் நீங்க இருக்கிறீங்கல்ல, கண்குளிர பாத்தீங்களே, வந்து யாரை ஏதாச்சும் கேட்டீங்களா? உங்க வீட்டுல நடக்கிற நியாயத்தை தீர்த்து வைக்கிறதே எங்களுக்கு பொழப்பா போச்சு. ஓஹோ, இப்ப என்ன பண்ணலாங்கிற? இருமா, அதாவது கணவன் மனைவி சண்டைன்னா ஒரு அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம், இல்ல மைத்ரா வரக்கூடிய உங்க பிரம்மாவட்டியா என் மகன்கிட்டயாவது சொல்லிருக்கணும், எவ்வளவு சாண்டு வரப்படி இல்ல தேவேந்திர சபையிலேயாவது வந்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத 2 அரக்கரை பிறக்க வைத்து அவங்க சொல்ல 33 கோடி தேவரையுமே சிறப்பிடிச்சு சித்திரவதை செய்யறாங்க. இதெல்லாம் நியாயமா தாங்க? ஆனா நான் பண்ணல, இவன் தான் பண்ண. ஆனா இப்பயும் ஒண்ணும் இல்ல. என் கணவர் நான் செய்தது தவறுதான் சொல்லி மன்னிப்பு கேட்டா முற்ற சொல்றேன். கேக்கல என்ன பண்ணுவேன்? கண்ணே கூப்பிடு. எங்க போயிட்டாங்க? வணக்கம் சக்தி. உலகத்திலே உன்னால் படைக்கப்பட்டதான் எல்லாருமே. ஆமா, இந்த உண்மை நான் ஏத்துக்கிறேன். இருந்தாலும் நான் செஞ்சதும் தவறுதான், நீ செஞ்சது தவறுதான், பொது மன்னிப்பாக போகட்டும். அப்படிலாம் முடியாது. இது என்ன நாயாது? கூட்டுல உளுந்த போனதுக்கு நாங்களா ஆளு? ஆறா வீட்டுல போகணும். என்னடி பேசுற நீ? நீ இவங்க 2 பேரும் சண்டை பண்ணிட்டு எங்களை போட்டு என் கூட்டுக்கார மாதிரி கால் எப்படி வீ கிடைக்குது பணியாரமா? உலகத்துல எல்லாமே சொல்லுவாங்க தாய்க்கு பின் தாரம் அப்படின்னா இந்த சிவனுக்கு தான் பொருந்தும். மன்னிப்பு கேட்பியா? அதனால முதல் தாயாதான் இருந்த, 2வது தாரமான இல்ல. இப்ப உன்னை தாயாக மதித்து ஒரு அம்மா கிட்ட பெத்தம்மா மனித கேளமுல கேளு முதல்ல. அம்மா எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க. சரியா? கிரிகிட கீழே இறங்கி விட்டனா? சரி அண்ணா, மேலே இருக்கட்டும். வீண் வார்த்தை தேவையில்லை. ஆமா, அந்த அசுராதிகளுக்கு எப்படிமா வரமளித்தாய்? அண்ணா, அழிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஒரு தாயுடைய அங்கத்தின் வழியாக பிறக்கக்கூடிய எந்த ஒரு ஆடவனாலையும் உங்களுக்கு அழிவு இல்லை என்று சொல்லி வரத்தை கொடுத்தேன். தாயினுடைய அங்கத்திலே எவன் ஒருவன் பிறந்து விட்டாலும் அவனால் அழிவு கிடையாது. அப்படி என்றால் ஆணுக்கும் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவனால் மட்டும்தான் அழிவு. மச்சான் வந்துருச்சு. இவனை கொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீதான் அடிச்சிட்டு எல்லாமே தான் அடிச்சிடணும். அது போகட்டும். ஒரு நாள் ஒரு தினத்தில் 10வது முறை கொள்வதற்காக நான் மோகினி அவதாரத்தை எடுத்தேன். அந்த மோகினி ரூபத்தை எடுத்து நீ எப்படி பத்மாசுரனை கொண்டு முடித்தாய் என்று கேட்டாய். மோகினி வடிவத்தை எடுத்து உன் முன்னாடி வந்து என்னை கட்டி சேர்ந்தாய். அந்த வடிவத்தை எடுத்து காட்டினீங்க. உலகத்தில் உங்களை பார்த்தா அழகா இருந்தது. ஆமா ஆமா, தழுவினேன். அப்போ நமக்கு என்று பிறந்த குழந்தைகள் 7 பேரு. ஆமா, அந்த 7 குழந்தைகளை முந்தி பிறந்தவன் முனியப்பன். அந்த முனியப்பனுக்கு இன்னும் நாம நல்லது கெட்டது எதுவும் செய்து வைக்காம செய்யல. அவனுக்கு போதை எதுவும் கொடுக்காம இருக்கிறோம். அதனால ஆணுக்கும் பிறந்தவன் முனியப்பன். நீங்களா நானும் அவனை அழைத்து வந்தால் இந்த சூரர்களை சோதமா கொள்ளலாம். அப்படியா? காலதாமதம் மச்சான், அடிவாக முடியாது. கோபத்தோடு இருக்கிறான். முதல்ல போகும்போது அவன் பார்த்த பண்ணிக்கிட்டே போகணும். இப்படியாகத்தானே தேவர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முனிப்படி தேடி போக அதே சமயத்தில்